ஐலி பார்த்திங்கன்னா பொன்னியை காப்பாற்றுற இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிடுறாங்க. நேராக அவங்க போயிருந்த அந்த பார்ட்டியான ரெசார்ட்டில் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மார்க்கிங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அங்கே கேமரா இருக்கிறத நோட் பண்ணுறாங்க ஐலி. அப்புறம் கேமரா ஃபுட்டேஜை வாங்குறாங்க. பார்த்தா அதில் வேற ஒருத்தர் வந்துட்டு இவரை வந்து அடிச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்துட்டு நோட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அதோட இதுவும் வாங்கிக்கிட்டு அந்த வீடியோவில் அடித்தவன் யார் அவன் சொல்லிட்டு தேடி பிடிக்கிறாங்க. அவனை வந்துட்டு சிவாவும் ஐலியுமா சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ளே பொன்னியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மோனிகா மூலமாக. அந்த பேட்டில் ஹாக்கி பேட்டில் இருந்த கைரேகை வந்துட்டு பொன்னியோட தான் சொல்லிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு லைவாக வந்துட்டு நியூஸ் சேனலில் போடுங்கன்னு மோனிகா வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் தப்பு பண்ணது பொன்னி இல்லாத போது நீங்கள் எதுக்காக இதை பண்ண முடியும், கொலை பண்ணது வேற ஒருத்தன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஐலி கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. ஐலி காப்பாற்றினோடனே இப்போ பொன்னியும் வந்துட்டு ஐலி சைடு வந்துட போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஐலிக்கும் சிவாக்கும் ஆளுங்க சேர போகிறாங்க. இந்திராணியும் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சிவாவோட அப்பா வந்துட்டு தன்னோட சித்தப்பாதான்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.